வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நாம பார்க்க போற ஒன் ஆஃப் த ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணியிருக்காங்க, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், அது பிஸ்னஸ் ஆங்கிள் எப்படி மற்றவங்களுடைய டைம் மணி எப்படி சேவ் பண்ண போகுது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறோம். இந்த யூனிட்டி டூலோடைய மேஜரான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது இமேஜை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இமேஜை வச்சுட்டு நம்ம வீடியோஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா ஏஐ கிட்ட வீடியோஸ் சேர்க்க முடியும். சாட் ஜிபிடி, டீப் ஷேக் இது கிட்ட எல்லாத்துக்கும் நம்ம அந்த மாதிரி விஷயங்களை இமேஜ் ஜென்ரேஷன் டூல் தான் அது. ஆனா இந்த யூனிட்டி அப்படின்ற இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 3Dயே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியான 3D. இப்போ இந்த 3Dயை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, மிலிட்ரி, வார் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பயன்கள் இருக்கு. டே டு டே லைஃபுக்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி யூஸ் ஆக போகுது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் யூனிட்டி, என்னென்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக சிவகுமார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் யூனிட்டி, அதனுடைய கோர் பர்பஸ், யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, அட்வான்டேஜ், இதை பத்தி கம்ப்ளீட்டா. யூனிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, இது ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3D கேமிங் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் அசெட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 3D கேம் டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது யூனிட்டி என்ற கம்பெனி 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2D ஆர் 3D இது ரெண்டுத்துல மட்டும் தான் வீடியோஸ் அண்ட் கேம்ஸ் மேக் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போக போக தான் ஏஆர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விஆர், வர்ச்சுவல் ரியாலிட்டியில இதை அப்படியே ப்ராக்ரஸ் பண்ணி லைக் பிட்ரேட் அதிகமாகப்படுத்தி, பிக்சல்ஸ் அதிகப்படுத்தி இது லைக் ஓவரால் வேர்ல்டு எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மோஸ்டா இண்டிபெண்டன்ட் டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்னால யாரும் யூஸ் பண்ண முடியும். ஸோ யூனிட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். யூனிட்டி ஒரு கேம் பில்டர் கூட கிடையாது. இது 3D பிளெண்டர் ஆப் காம்படிட்டர் சொல்லலாம். ஏன்னா பிளெண்டர் ஆப் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னா பிளெண்டர்ல 3D மாடல் கிரியேட் பண்ண முடியும். பட் அதுல ப்ராம்ப்ட் கொடுக்க முடியாது. நம்ம எல்லாமே கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா அன்ரியல் என்ஜின், Godot, கேம் மேக்கர், கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் பிளெண்டர். ஸோ இதுலாம் காமனா இருக்கிறது கோடிங். ஸோ இதை விட யூனிட்டி எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, யூனிட்டியில கோடிங் தேவை கிடையாது. ஜஸ்ட் சி ப்ரோக்ராமோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், சின்டாக்ஸ் தெரிஞ்சா போதும். இப்போ சில ஒரு அடிஷன் மல்டிபிளிகேஷன் பண்றோம்னா A into B, A plus B அந்த மாதிரி தெரிஞ்சா போதும். நம்ம யூனிட்டி ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே ஏஐ ப்ராப்ட் காலம் தான் வேலை செய்யுது. ஸோ யூனிட்டி வச்சு என்னென்ன பில்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டராக்டிவ் கேம்ஸ். இப்போ அது புதுசா ஒருத்தர் பிகினர் கோடிங் கத்துக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ அவர் ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு நம்ம மெயினா VS கோட், ஆன்டி கிராவிட்டி, ஆர் ஏதாவது கீக்ஸ் சொல்ற மாதிரி ஒரு பெரிய வெப்சைட் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம யூனிட்டி யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வெப்பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு கேம் விளையாடுற மாதிரி நம்ம கோடிங் கற்றுக்க வைக்க முடியும். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடிங் அவங்க டைப் பண்றாங்கன்னா, ப்ராம்ப்ட் வச்சு நம்ம ஒரு ஒரு வேர்ட் கொடுக்கணும். லைக் எனக்கு இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணணும், அதுக்கு கேம் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம்னா அது கோடிங் வச்சு நம்ம கேம் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ A plus B equal to C கொடுக்குறாங்க, அது அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அதை வச்சு 3D மாடல் கிரியேட் பண்ணி இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணா 3rd ஆப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியும். டிசைன் 3D என்விரான்மெண்ட்ஸ். இப்போ நம்ம மெயினா பார்த்தோம்னா, இப்போ மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஜெட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் எல்லாம் டைரக்டா ஜெட்ஸ் அவங்களால டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்கிற பட்டன்ஸ், கண்ட்ரோல்ஸ் கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜெட் கொடுக்காம யூனிட்டி ஆர் பிளெண்டர் வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் 3D மாடல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. 3D மாடல்ஸ்ல என்னென்ன பட்டன்ஸ் யூஸ் பண்றாங்க, இப்போ பேராஷூட் ஓபன் பண்றதுக்கு என்ன பட்டன் யூஸ் பண்றாங்க, இப்போ ஃபியூல் செக் பண்றதுக்கு என்ன பட்டன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பட்டன்ஸும் நம்மளால யூனிட்டில கிரியேட் பண்ணி ஷோ பண்ணி கத்துக்க முடியும். அண்ட் ஸ்டிமுலேட் ரியல் வேர்ல்ட் பிசிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் பேஸ்கெட் பால் தூக்கி ஒரு நெட்ல போடுறாருன்னா, அந்த பேஸ்கெட் பால் நெட்ல பட்டு அந்த கோல்குள்ள போயிட்டு பால் கீழே விடும். ஸோ அதான் ரியல் வேர்ல்ட் பிசிக்ஸ்னு சொல்றோம். அந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் பிசிக்ஸ் கூட நம்மளால யூனிட்ல கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்குறப்போ ஒருத்தர் ப்ராம்ப்ட்ல
ஒருத்தர் வந்து பேஸ்கெட் பால் த்ரோ பண்றாரு, அது வந்து கோல்ல விழுந்து கீழே வரணும்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா பிளெண்டர் அண்ட் யூனிட்டி கம்பேர் பண்ணும்போது பிளெண்டரை விட யூனிட்டி வந்து ரொம்ப பெஸ்டான ரிசல்ட்ஸை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த பாலோட கலரா இருக்கட்டும், ஹியூரோட கலர், சரௌண்டிங்ஸோட கலர், அந்த கிரீன் கலர், ரெட் கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளெண்டர் சொன்ன மாதிரி இதுல ஆப்போனன்ட்ல இருந்து பிளெண்டர் அஞ்சல் என்ஜின் வந்து ஒருத்தர் வந்து யூனிட்டிக்கு வந்து சேஞ்ச் ஆகிறாருன்னா நம்ம சேம் அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம யூனிட்ல லாகின் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து அந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ற மாதிரி தான் வந்து யூனிட்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு பார்த்தோம்னா வந்து நமக்கு $3 வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அண்ட் கோர் காம்பனன்ஸ் ஆஃப் யூனிட்டி, இந்த யூனிட்டி வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து தாண்டி வராங்க, இந்த 4 ஸ்டேஜஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து ஒரு ஒர்க்கிங் 3D மாடல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிக்னிக் போறோம்னா அந்த சீன் எப்படி இருக்கும்னா ட்ரீஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், அண்ட் ஒரு ஷீட் போட்டு ஃபுட் இருக்கும், ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீன் சொல்லுவோம். இந்த சீன்ல வந்து எந்த மாதிரி லைட்டிங் நம்மளுக்கு தேவைப்படும், எந்த மாதிரி என்விரான்மெண்ட் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து அசாசின்ஸ் கிரீட்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல பார்த்தோம்னா வந்து அது அப்புறம் வந்து ஒரு பில்டிங்ஸ் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஒரு மவுண்டன்ஸ்ல ட்ரெக் பண்ற மாதிரி இருக்கும், ஹவுஸ்குள்ள போற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் வச்சு ரெடி பண்ண முடியும். ப்ராம்ப்ட் வந்து நம்ம மேக் அ பில்டிங் அண்ட் மேக்கிங் பிளைன்னு சொன்னோம்னா அந்த யூனிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராம்ப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பில்டிங் ரெடி பண்ணி கொடுத்துரும், மவுண்டன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். அண்ட் கேம் ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து கேம் டெவலப் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கு பேர் வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அசெட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா புதுசா வந்து ஒருத்தர் வந்து பிகினர் வந்து ஒரு கேம் டெவலப் பண்றாருன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஐடியா இருக்காது, இப்போ வந்து எந்த ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து யூனிட்டியோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தனித்தனியா கேம் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன்ல வந்து ட்ரீஸ் இருக்கணும், செகண்ட் கனெக்ஷன்ல வந்து மவுண்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அசெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நம்ம வந்து இந்த அசெட்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்செர்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த அசெட்ஸ் தான் அந்த அசெட்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் கேம்ஸா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷோ ஆயிடும் இந்த இன்டர்ஃபேஸ்ல. அண்ட் ஸ்கிரிப்ட் தான் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து சி ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். சி ப்ரோக்ராம் வந்து பேசிக் லைக் அடிஷன் மல்டிபிகேஷன் மாதிரி நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் திஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துடணும். இப்போ ஆட் கார்டுன்னு சொன்னோம்னா ஆட் காரோட கோட் வந்து 0101 கோட் இருக்குன்னா அந்த காரோட கோட் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகி நம்ம இன்டர்ஃபேஸ் ஷோ ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சி ப்ரோக்ராம் வச்சு ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்த கேம் ஆப்ஜெக்ட் அண்ட் அசெட்ஸ்ல இமேஜஸ் 3D மாடல்ஸ். இப்போ ஆல்ரெடி வந்து 3D மாடல் ஒரு ஹியூமன் 3D மாடல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, பிகாஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹவு யூனிட்டி ஒர்க்ஸ். ஸோ இந்த யூனிட்டியோட ஒர்க் ஃப்ளோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போறோம். கேம் என்விரான்மெண்ட் செட்டப் பண்றோம். என்விரான்மெண்ட்னா வந்து இந்த கேம் வந்து எங்க வந்து நடக்குது, எங்க வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் வந்து கிரியேட் சீன். அதான் ஃபர்ஸ்ட் இந்த சீன் கிரியேட் பண்றோம். செகண்ட் வந்து ஆட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த கேம் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு கிரேவ்யார்ட் யூஸ் பண்றாங்கன்னா வந்து அங்க என்னென்ன இருக்கணும், ஒரு டவுன்ல யூஸ் பண்றாங்கன்னா டவுன்ல என்னென்ன இருக்கு, ஷாப்ஸ் இருக்கு, பில்டிங்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்றோம் 3D மாடல்ஸ்ல. அண்ட் அப்ளை பிசிக்ஸ். இப்போ வந்து கவ் நடந்தா வந்து கவ் ஃப்ரண்ட் நடக்குதுன்னா வந்து இப்போ கிரவுண்ட்ல வந்து அந்த சாண்ட் வந்து லைக் சாண்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ வந்து ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறாங்கன்னா ட்ரெட்மில் அந்த ரப்பர் மூவ் ஆகும், இவங்க கை மூவ் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்து நம்ம யூனிட்டில வந்து ப்ரிசைஸா பண்ண முடியும். அண்ட் ரைட் ஸ்கிரிப்ட்ஸ், அதான் வந்து சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி யூனிட்டில ப்ராம்ப்ட் வச்சு மட்டும் வச்சு பண்ணாம சி ப்ரோக்ராம் வச்சு பண்ண முடியும். ஓகே, இந்த யூனிட்டி வந்து பிளெண்டரோட எப்படி டிஃபர் ஆகுது அண்ட் இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து மற்ற இன்ஜின்ஸ் விட யூனிட்டி எப்படி பெஸ்ட்னு பார்த்தோம்னா இதுல வந்து ரியல் டைம் ரெண்டரிங் இருக்கு. இப்போ பிளெண்டர்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ரெண்டரிங் பண்றோம்னா ஒரு லைக் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து கோடிங் பண்ணி நம்ம ஃபுல்லா ஒரு அப்ளிகேஷன் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்ச அப்புறம் திருப்பி இந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணணும்னா 2 to 3 hours வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆயிட்டு முடிஞ்ச அப்புறம் தான் வந்து கோடிங் செக்ஷனே ஓப்பன் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பண்ற மாதிரி இருக்கும். பட் யூனிட்டில பார்த்தோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து இந்த கோடிங் லைன்ஸ் தான் இருக்கும், ப்ராம்ப்ட் இருக்கும்ல, ப்ராம்ப்ட் டேரக்டா சேஞ்ச் பண்றோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி கொடுத்துரும். நம்ம அப்படியே வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் பிசிக்ஸ் இன்ஜின். இதுல பிசிக்ஸ் இன்ஜின் சொன்ன மாதிரி எது யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா NVIDIAன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது வந்து
ஹெச்எஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க NVIDIA இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஸோ இது எப்படின்னா வந்து பொல்யூஷன்ஸ், கிராவிட்டி, ஜாயின்ஸ் அண்ட் டிஜிட் பாடி. இப்போ வந்து 3னா வந்து லீவ்ஸ் மட்டும் மூவ் ஆகும், ட்ரங்க் மூவ் ஆகுது. ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேமரா இருக்குன்னா வந்து ஷட்டர் மூவ் ஆகும், ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும், சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அனிமேஷன் சிஸ்டம். இப்போ அனிமேஷன்ஸ்ல எப்படி இருக்கும் பார்த்தோம்னா வந்து இப்போ நார்மல் கேம்ஸ் தான் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்வே சர்ஃபர்ஸ் எடுத்துக்கலாம். அதுல பார்த்தோம்னா வந்து ஒரு பையன் ரன் பண்ற மாதிரி இருக்கும், பேசிக் அனிமேஷன்ஸ்ல இருக்கும். பட் அசாசின்ஸ் கிரீட்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு ரியல் பர்சன் நடக்கிற மாதிரி இருக்கும், ரியல் ட்ரீஸ் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரீஸ் வந்து விழுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் ஒரு ஒரு லேப்டாப் ஒரு 30-50 அப்டேட் இருக்கிற ஒரு லேப்டாப் யூஸ் பண்ற மாதிரி அவ்வளவு குவாலிட்டியா பண்ண முடியாதுனால யூனிட்டில. சப்வே சர்ஃபர்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு பிளெண்டர் ஆப் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆப்ல யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் தான் வந்து சப்வே சர்ஃபர்ஸ், போக்கிமான் கோ, அமாங் அஸ் இருக்கிற கேம் ஆப்ல இதுல வந்து பண்ண அப்ளிகேஷன்ஸ் தான். அண்ட் மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட். இப்போ வந்து VS கோட்ல வந்து நம்ம ஒரு கோட் வந்து டைப் பண்றோம். இது வந்து யூனிட்டிலே யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்கோம். ஸோ மோர் தென் 25 பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து யூனிட்டி வந்து அக்சஸ் வச்சிருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து 20 பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்ட்னர்ஸா இருக்காங்க. ஸோ வந்து அவங்க யூஸ் பண்ற கோடிங் கூட நம்ம யூஸ் பண்ணி ஒரு கேம் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த கேம் டெவலப்மெண்ட் தவிர யூனிட்டி வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து யூனிட்டியோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிலிட்டி. எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம கோட் எடுத்தாலுமே வந்து இது வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் கேம்ஸ் பார்த்தோம்னா வந்து நமக்கு அவ்வளவு வந்து மொபைல் கேம்ஸ்ல வந்து நம்ம மொபைல்ஸே பார்த்தோம்னா வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பெருசா இருக்காது, ஒரு மேனேஜ் பண்ற அளவுக்கு. ஏன்னா வந்து ஒரு அளவுக்கு மேல கிராஃபிக்ஸ் கார்டு போட்டோம்னா மொபைல் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து லைக் மானுமெண்ட் வேலி, டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர்ஸ், போக்கிமான் கோ மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு கேம்ஸ்ல வந்து யூனிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் மொபைல் கேம்ஸ்ல. பிசி அண்ட் கன்சோல் கேம். இப்போ பிசி பார்த்தோம்னா வந்து 2050, 3050, 3070, 4070ன்ற நிறைய கிராஃபிக்ஸ் கார்டோட இந்த பிசில வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல எல்லாம் பார்த்தோம்னா வந்து AAA ப்ரொடக்ஷன்ஸ், AAA ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஸோ அதுல இருந்து வர கேம்ஸ் தான் வந்து ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, BGMI அண்ட் அசாசின்ஸ் கிரீட்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருந்து வர கேம்ஸ் தான், அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண கேம்ஸ் தான் இந்த கேம்ஸ் எல்லாமே. அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி VR. இப்போ விஆர்னா எப்படி சொன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி இருக்கும், ஒரு டைனோசர் ஒரு ஜுராசிக் பார்க்ல போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா டைனோசர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும், ரோலர் கோஸ்டர்னா வந்து நம்ம காட்டு நிஜமா போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விஆர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஆர் வச்சு நம்ம செய்யற வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிளெண்டர் கன்ஸ்ட்ரக்ட்ல எல்லாம் பண்ணோம்னா மினிமம் 2 to 3 days நம்மளுக்கு எடுக்கும். என்ன வந்து கோடிங் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து யூனிட்டில பண்ணோம்னா மேக்ஸிமம் 6 hours நம்ம ஹோல் வீடியோ பண்ண முடியும். அண்ட் இதோட ஃப்ரீ லிமிட் பார்த்தோம்னா வந்து 70% ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த 70% வந்து மேக்ஸிமம் 2 to 3 minutes வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர் VR வீடியோஸ், அந்த டைனோசர் வீடியோஸ் தான் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஆர்னா வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஸோ இது வந்து ஏஆர் ஃபவுண்டேஷன் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து ஆல்ரெடி வந்து பிளெண்டர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பிளெண்டர்ல பார்த்தோம்னா வந்து அந்த 50% பே பண்றதுனால வந்து நம்ம $30 பே பண்ற மாதிரி இருக்கும். பட் யூனிட்டில வந்து ஜஸ்ட் $2 to $3 பே பண்ணா நமக்கு போதும், நம்ம வந்து ஏஆர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இது ஏஆர் ஆப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஆப் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஆப்ஸ்னா வந்து இப்போ அதுல வந்து இப்படிதான் டாக்டர்ஸ் யாரும் அவைலபிளா இருக்காங்க, நர்ஸ் அவைலபிளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூனிட்டி வச்சு கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம அப்டேட்ஸும் வாங்கிக்க முடியும். அண்ட் சிமுலேஷன் அண்ட் ட்ரைனிங். சிமுலேஷன் ட்ரைனிங் பார்த்தோம்னா வந்து ஒருத்தர் வந்து மிலிட்டரியில வேலை பார்க்கறாரு, நேவில வேலை பார்க்கறாருன்னா ஒரு ஷிப்ல இருக்க கண்ட்ரோல்ஸ் கத்துக்கிறதுக்கு யூனிட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ ஜெட்ல இருக்க கண்ட்ரோல்ஸ் கத்துக்கிறதுக்கு யூனிட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போறாருன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல எங்கெங்க அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு CCTV கேமரா செட் பண்றாரு. இப்போ வந்து யூனிட்டில வந்து நம்ம கிரியேட் பண்ண பிளெண்டுக்கு வந்து சீட்டானா வந்து சீட்டாக்கு வந்து இப்படி டாட்ஸ் இருக்கும், அது வந்து ஒரு பிரவுன் டு எல்லோ கலர் அந்த ரேஞ்ச்ல இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டேட்டா வந்து இந்த யூனிட்டிக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா இப்போ சீட்டா வந்து ஒரு மோஷன், இந்த மோஷன்ல சீட்டா இருக்குன்னா வந்து அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்கா மோஷன் டிடெக்ட் பண்ணி இங்க ஒரு சீட்டா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு போற இது வந்து தேர்ட் சீட்டா, இப்போ டைகர் போகுதுன்னா வந்து இங்க டைகர் போகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா மோஷன் வச்சு இந்த கேமரா வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். லைக் இது ஒரு இந்த டைகரோட 3D மாடல், ரைட்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், 4 paws இருக்கும், அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதோட கேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து போக்கிமான் கோல பார்த்தோன்னா நிறைய 200 போக்கிமான்ஸ் இருக்கு. அது வந்து டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணி யூனிட்டியில கொடுக்குறாங்க. சப்வே சர்ஃபர்ஸ், அமாங் அஸ் அண்ட் டெம்பிள் ரன். ஸோ யூனிட்டியோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஸ்பைடர் எப்படி இருக்கும்னா
ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு பாசிபிலிட்டி, ஒரு எப்படி சொல்றோம்னா, இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், செகண்ட் பாயிண்ட்ல வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்றோம், தேர்ட் பாயிண்ட்ல லைக் மெனி ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ வந்து ஷீட் ஆட் பண்றோம், ட்ரீஸ் ஆட் பண்றோம்னா அதெல்லாம் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷுவல் எடிட்டர்லாம் இருக்கிறதுனால ஈஸியா பண்ணிக்க முடியும். பட் பிளெண்டர்ல இது மாதிரி கிடையாது. பிளெண்டர்ல கோட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரீ பர்சனல் பிளான். பர்சனல் பிளான் இருக்கு, ப்ரொஃபஷனல் பிளான் சொல்லிட்டு 2 பிளான் இருக்கு. பர்சனல் பிளான் நம்ம வந்து ஓனா கேம் கிரியேட் பண்றோம், அது 3D மாடல் கிரியேட் பண்ணணும்னா பர்சனல் பிளானுக்கு வரும். ப்ரொஃபஷனல் பிளான்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே எடுக்க போறாருன்னா இப்போ வந்து பிரெயின்ல வந்து பிரெயின் டியூமர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அது அந்த பிரெயினோட 3D மாடல் கிரியேட் பண்ண சொல்லி இந்த எக்ஸ்ரேயோட காப்பியை அப்லோட் பண்ணோம்னா அந்த பிரெயினோட 3D மாடல் பிரெயின்ல வந்து எங்க வந்து அவருக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் பிரெயின்ல இருக்கா இல்லை ரைட் ஆஃப் பிரெயின்ல இருக்கா, ஸோ எந்த சைட் பிரெயின்ல வந்து அது ஆக்டிவா இருக்கு, எது வந்து நம்பா இருக்கு, ஸோ வந்து எங்க வந்து நம்ம ஆப்ரேஷன் வந்து சர்ஜரி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். லைக் லெஃப்ட் சைட் ரைட் சைட் சொல்லிட்டு அது மெடில் ஆப்லகிட்டா சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து நர்வ்ஸ் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் சைட். ப்ரொஃபஷனல் சைட்ல வந்து நேவி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் நேவி ஏர்ஃபோர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருக்கு. அண்ட் வந்து மேசிவ் கம்யூனிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. அதனால வந்து அசெட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். புதுசா போய் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. புதுசாக கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், கோடிங் தேவை கிடையாது. அண்ட் அசெட் ஸ்டோர், யூனிட்டி அசெட் ஸ்டோர் என்ன பார்த்தோம்னா வந்து ஃப்ரீயா நிறைய பேர் விட்டுருப்பாங்க. பட் சில பேர் வந்து காஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் பே பண்றது வந்து அவ்வளவு அதிகமா இருக்காது, ஜஸ்ட் $2 to $3 தான் இருக்கும். அண்ட் மல்டி பிளாட்ஃபார்ம் எக்ஸ்போர்ட். இப்போ யூனிட்டில இருந்து கூட நம்ம பிளெண்டர்ல இருந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், யூனிட்ல இருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா கன்ஸ்ட்ரக்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி யூனிட்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லிமிடேஷன்ஸ், இந்த இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா பிளெண்டர்லாம் பார்த்தோம்னா லிமிடேஷன் வந்து இந்த காஸ்ட் சொல்லலாம், கோடிங்ஸ், அதெல்லாம் லிமிடேஷன்ஸ் பிளெண்டர்ல. பட் யூனிட்ல லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து ட்ரேட் ஆஃப்ஸ்னா வந்து இப்போ வந்து இதோட கிரியேட் பண்றோம்னா ஒரு வாட்டி சேவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மறந்து போய் சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்றாங்கன்னா ஓல்ட் ப்ராஜெக்ட் கொலாப்ஸ் ஆயிடும், ஃபுல்லாவே காணாம போயிடும். ஸோ நம்ம வந்து முக்கியமா வந்து சேவ் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேவ் பண்ணி நம்ம சேஃபா வச்சுக்கணும் யூனிட்டில. ஏன்னா வந்து இது நிறைய பேர் யூஸ் பண்றதுனால டேட்டா பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ஓன் டேட்டா பேஸ் சேவ் பண்ணி கரெக்டா வச்சுட்டோம்னா வந்து ப்ராஜெக்ட் எப்பவுமே ஆன்லயே இருக்கும். அண்ட் நம்ம எப்போலாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சில யூனிட்டி விஷுவல் டூல்ஸ்லாம் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா வந்து ட்ரீஸ்ல ஆட் பண்றோம்னா வந்து நம்ம வந்து ஒரு லீவ்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும் சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். சில டைம்ஸ் வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம சாட் ஜிபிடி ஜெமினில கொடுக்கும்போது வந்து ப்ராம்ப்ட் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ப்ராம்ப்ட் வந்து நம்ம கரெக்டா லேர்ன் பண்ணி கொடுத்தாதான் வந்து நம்மளால யூனிட்டில ஒர்க் பண்ண முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் காம்ப்ளெக்ஸ் டீம்ஸ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கிங் லேப்டாப் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாம ஒர்க் பண்றாருன்னா வந்து யூனிட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மினிமம் கிராஃபிக்ஸ் வந்து 2050 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணணும் யூனிட்டிக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றதுனாலே வந்து நார்மல் லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகும். லைக் அது வந்து கூல் அண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு கேமிங் லேப்டாப் யூஸ் பண்ணா மட்டும் தான் வந்து யூனிட்டி வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டீப் லேர்னிங் கர்வ், இது லேர்ன் பண்றதுக்கு வந்து பெருசா எதுவுமே கிடையாது. ஆனா வந்து ப்ராம்ப்ட் ஒருத்தர் வந்து புதுசா வந்து டெக்னாலஜி ஒரு ஐடியாவே இல்லாம வந்து யூஸ் பண்றாங்கன்னா அது வந்து ப்ராம்ப்ட்னா என்னன்னு தெரியாது, சி கோடிங் என்னன்னு தெரியாது. ஸோ வந்து பேசிக்கா வந்து டியூட்டோரியல் கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அது லேர்ன் பண்ணி நம்ம வந்து லைக் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கணும், ப்ரிசைஸா வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈஸியா இதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூனிட்டியால ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து பிளேயர் மூவ்மெண்ட், இப்போ வந்து ஒருத்தர் வந்து வாலிபால் விளையாடுறாங்கன்னா வாலிபால் வந்து ஒருத்தர் வந்து இங்க இருந்து பால் வந்து தூக்கி போட்டோம்னா அங்க இருந்து ஒருத்தர் ஹிட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ எப்படின்னா கிராவிட்டி பிசிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ ஒருத்தர் வந்து பால் அடிக்கிறாருன்னா பால் போய் பறந்து போய் ஒருத்தர் கையில வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ இது வந்து பிசிக்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பிளேயர் மூவ்மெண்ட். இதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் வச்சு பண்ண முடியாது. இது வந்து பேசிக் சி ப்ரோக்ராம். இப்போ வந்து சி ப்ரோக்ராம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பால் அடிக்கிறாருன்னா இன்செர்ட் பிளேயர் 1 ஹிட்டிங் பால் டு பிளேயர் நம்பர் 2 அந்த மாதிரி கொடுத்தா சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ். அது கொடுத்தோம்னா வந்து பிளேயர் 1ல இருந்து பிளேயர் 2க்கு வந்து பால் பாஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி பிளேயர் 1 பிளேயர் 2 நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான். அண்ட் ஸ்கோரிங் சிஸ்டம் பார்த்தோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக் சைட்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவிட் கேம் இருக்கு. ஸ்குவிட் கேம் தான் பார்த்தோம்னா வந்துன்னா ஒரு பொண்ணு மாதிரி பொம்மை வச்சிருப்பாங்க, திரும்பி பார்த்து வந்து யூ கேன் கம் யூ கேன் கோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒரு கண்டிஷன் மாதிரி ஆர்டர் மாதிரி பண்ணுவோம் வந்து. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். அது டிவி ஷோஸ்ல வர மாதிரி கேம்ஸ் கூட நம்ம ஒரு
ஒரு நல்ல ஒர்க்கிங் லேப்டாப், நல்ல கிராஃபிக்ஸ் கார்டோட இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அப்டக்கிள்ஸ் அண்ட் கொலிஷன்ஸ், இப்போ வந்து ஒருத்தர் ரன் பண்றாரு வந்து ஹர்டில்ஸ்லாம் இருக்குன்னா ஜம்ப் பண்ணி ரன் பண்றாரு. ஒருத்தர் வந்து பஞ்சி ஜம்பிங் பண்றாருன்னா மவுண்டன்ல இருந்து ஜம்ப் பண்றாருன்னா இது வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், எவ்வளவு டைமென்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கணும், அந்த ஆளோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், அப்போ ஜம்ப் பண்ற டைமென்ஷன் எவ்வளவு இருக்கணும், அது இந்த ரோப் எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகணும்னு சொல்லிட்டு யூனிட்டில ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ யூனிட்டி லேர்ன் பண்றதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேம் அப்படின்றத இது ஒரு கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்காங்க, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா யூனிட்டி வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். பிளெண்டர்லாம் பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி 50% ஃப்ரீயா இருக்கும். ஒரு 6 hours அப்புறம் யூஸ் பண்ணோம்னா அது வந்து பெய்ட் வெர்ஷன்ல போய் பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். யூனிட்டில அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ 70% யூஸ் பண்றோம்னா அது வந்து ஹார்ஸ் கணக்கு கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த யூசேஜ் பொறுத்து தான் வந்து பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு கிரைண்டர் ஒரு மிக்ஸி வந்து அவங்க வந்து இப்போ ரெடி பண்றாங்க பிளெண்டர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீச்சர் வச்சு பிளெண்டர்ல பண்ண முடியாது. யூனிட்டில என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து மட்டும் வச்சு நம்ம அந்த ஃபுல் இதே யூஸ் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஏஐ வச்சு இப்போ வந்து ஒரு பொருள் வந்து லைக் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னா வந்து அரைச்சி முடிச்சாச்சுன்னா வந்து இந்த மிக்ஸி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ப்ராடக்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், ஸோ ஆட் அனதர் ப்ராடக்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏஐ சொல்றோம்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து யூனிட்டி வச்சு என்னென்ன சிப் ஆட் பண்ணணும், இது என்ன மோட்டர் டெவை யூஸ் பண்ணணும், என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டி வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா இப்போ 25 பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்றதுனால நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். 50% மார்க்கெட் ஷேர். இப்போ வந்து மார்க்கெட் ஷேர் எப்படி பார்த்தோம்னா வந்து 1000+ கேம்ஸ் வந்து இந்த யூனிட்டில வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம், இப்போ சயின்டிஸ்ட் கூட யூஸ் பண்ணி கேம்ஸ் கிரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி ப்ராடக்ட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் 1+ ஆக்டிவ் கிரியேட்டர்ஸ் இதுல இருக்காங்க. இப்போ வந்து கேம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரீமர்ஸா கூட எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபேமஸான கேம் பொக்கிமான்றது வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸான கேம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இது அப்ளிகேஷன்ஸை வந்து யூனிட்டியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண முடியும்? ஓகே சார். ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா போக்கிமான் கோ இருக்கு, டாக்டர் டிரைவிங் இருக்கு, அசாசின்ஸ் கிரீட் அண்ட் சப்வே சர்ஃபேஸ், டெம்பிள் ரன்னு சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க சார். ஸோ இந்த பேசிக்கா என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து 3D கேம்ஸ் சார். இப்போ பார்த்தோன்னா வந்து போக்கிமான் கோல வந்து போக்கிமான் வந்து நம்ம 3D டிகிரியில் பார்க்க முடியும், சுற்றி என்னன்னு நடக்குது பார்க்க முடியும், பக்கத்துல வந்து வேற யார் எந்த யூசர்ஸ் இருக்காங்க, எந்த ட்ரைனிங் செஷனுக்கு பார்க்க முடியும் சார். டெம்பிள் ரன் அப்படின்னா சார் பின்னாடி வந்து ஒரு ஜெயின் தொட்டிட்டு வருதுன்னா ஜெயின் 3D தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஓடுற மனுஷனும் 3D தான் இருக்கும், அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்றது இருக்கும் சார், அதுவும் வந்து 3D தான் சார் இருக்கும். இது எல்லாமே 3D பண்றதுனால வந்து இப்போ வந்து ஈஸியா வந்து சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப அடிக்ட் ஆகி பே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ண இதை வச்சு. இதுல சென்ஸ் ஆஃப் யூனிட்டினா என்ன? எஸ் சார். ஸோ சென்ஸ் ஆஃப் யூனிட்டி நான் பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன், இப்போ வந்து ஒரு ஹோம் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்ளையன்சஸ் சார். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து சென்சர்ஸ் நம்ம ஆட் பண்றோம். இப்போ வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்னு பார்த்தோம்னா வந்து ஃபர்ஸ்ட் மாடல் 3D கிரியேட் பண்ணுவாங்க யூனிட்டி ஒரு பிளெண்டர் வச்சு. ஸோ அதுல பார்த்தோம்னா வந்து சென்சர்ஸ் நம்ம ஐஆர் சென்சார்ஸ் இருக்கும். ஐஆர் சென்சார் எப்படின்னா வந்து ரெண்டு பக்கத்துலயுமே இருக்கும். இப்போ கார் வந்து ஒரு பேரிகேட் நோக்கி போகுதுன்னா வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேரிகேட்னு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ வந்து இந்த கார் இப்படி போகக்கூடாது, லெஃப்ட்ல போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கும். இந்த மாதிரி போகாதீங்க, அடுத்த பேரிகேட் இருக்கு, நம்ம வந்து லெஃப்ட்ல போகணும், ரைட் ப்ராம்ப்ட் பண்ணும் சார். ஸோ அதான் வந்து சென்ஸ் சொல்லுவாங்க. சென்ஸ் தான் சென்சார் சார். ஓகே, இது கேம் ஆப்ஜெக்டிவ் என்னென்ன? எஸ் சார். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ட்ரீஸ் சொல்றோம், மவுண்டன்ஸ் சொல்றோம், வாட்டர் ஃபால்லாம் சொல்றோம்னா அது கேம் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க சார். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்சன் வந்து கிரியேட் பண்றாங்கன்னா ஒரு வாட்டி கிரியேட் பண்ண அது ஆப்ஜெக்ட் சார். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் பண்ணி டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணா அசெட்னு சொல்லுவாங்க சார். அது அவ்வளவுதான் சார். ஓகே, இப்போ இதுல பிசிக்ஸ் இன்ஜினுடைய ரோல் என்ன? எஸ் சார். இப்போ பிசிக்ஸ் இன்ஜின் பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து ஒரு ஹியூமன் வந்து ரோட நடந்து போறாங்கன்னா வந்து இப்போ அவங்க ஸ்லிப்பர் போட்டுருக்காங்கன்னா ஸ்லிப்பர் வந்து என்ன மூவ்ல இருக்கும், அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணி நடக்கிறாங்களா, அவங்க ஹேர் மூவ் ஆகுதா, அவங்க வந்து கண் எவ்வளவு பார்த்து லைக் க்ளோஸ் பண்ணி பிளிங்க் பண்றாங்க, அதெல்லாம் வந்து பிசிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ நாவல் யூஸ் பண்றதா வந்து யூனிட்ல அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுக்கணும். வந்து இந்த ஹியூமன் வந்து வாக் பண்ணும்போது 2 steps per minute வைக்கணும். 2 steps வந்து பிளிங்க் பண்றது 5 seconds 3 times பிளிங்க் பண்ணணும்னு சொன்னா யூனிட் வந்து அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே, இப்போ இதுல 2D 3D கேமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெவலப் பண்றதுக்கு யூனிட்டி வந்து என்ன மாதிரி ரோல் பிளே ஆகுது, எப்படி பண்றாங்க? எஸ் சார். இப்போ 2D 3D பார்த்தோம்னா 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க சார் 2D கேம்ஸ்லாம். 2D கேம்ஸ் வந்து இப்போ ரெட் பால் 3ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துச்சு அந்த டைம்ல. ரொம்ப ஃபேமஸான கேம் சார். பட் அது வந்து
நம்ம பட்டன் ஃபோன்ஸ் பேசிக் ஃபோன்ஸே விளையாட முடியும். அதுவும் கிரியேட் பண்ண யூனிட்டி தான் சார். ஸோ அதுலதான் பார்த்தோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு பால் வந்து மூவ் ஆயிட்டு ஒரு பிட்ல போய் உள்ள ஜம்ப் அந்த மாதிரி பேசிக்கான மாடல்ஸ் தான் சார். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு சார். ஸோ அதனால வந்து யூனிட்டி வந்து 3D இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்மெண்டட் ரியாலிட்டி, VR எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க சார். ஓகே. இதுல யூனிட்டில வந்து அசெட்னா என்ன? ஸோ அசெட்ஸ்னா வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயா சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரீ கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு அவங்களோட ஆப்ஜெக்ட் ஃபோல்டர் வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து யாராவது அக்சஸ் பண்ணி அது அசெட்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்குது அசெட் சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம பே பண்ண அவசியம் கிடையாது. பே பண்றது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க சார். பே பண்ணாம யூஸ் பண்ணி அசெட் சொல்லுவாங்க. ஓகே. இதுல அசெட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரியல் டைம் ரெண்டரிங் அப்படின்னா என்ன? எஸ் சார். இப்போ வந்து பிளெண்டர் கன்ஸ்ட்ரக்ட்லாம் பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து நம்ம கோடிங் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஒரு அப்ளிகேஷன் ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நம்ம எடிட் பண்ணணும்னா நம்ம கோடிங்ல போய் எந்த லைன்ல வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி எடிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் யூனிட்டில அப்படி கிடையாது. நம்ம வந்து ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறோம். ஒரு பேசிக் ஒரு 3 to 4 லைன்ஸ் சி ப்ராம்ப்ட் தரும். அது ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். பட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம அப்படியே சாட் ஜிபிடியோ ஜெமினில போட்டோம்னா அந்த ஜெமினி சாட் ஜிபிடியோ ப்ராம்ப்ட் வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம யூனிட்டில போட்டா போதும். லைக் எப்படின்னா மிடில் இருந்து நம்ம எந்த பார்ட் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். லைக் ஃபுல்லா உட்காந்து கோடிங் ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைக் மிடில் இருந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல மல்டி பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி வந்து என்ன மாதிரி ரோல் பிளே ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? எஸ் சார். மல்டி பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா வந்து இந்த பிளெண்டர், கன்ஸ்ட்ரக்டர், கேம் மேக்கர் அப்படிலாம் இருக்கிற ஆப்ஸ்ல கனெக்ட் பண்றது தான் மல்டி பிளாட்ஃபார்ம் சொல்றோம் சார். அது மட்டும் இல்லாம மல்டி டிவைசஸ்லயே வந்து இது யூஸ் பண்ணலாம் சார். iOS, Android, PC, இப்போ கன்சோல் கேம்ஸ்லாம் இருக்கு. இப்போ PS விளையாடுறோம், அதுல கூட கனெக்ட் பண்ண முடியும் சார். அண்ட் இது வந்து அது மட்டும் இல்லாம VR, AR அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க சார் இப்போ. ஓகே. இது வந்து மேஜரா கேமிங் இண்டஸ்ட்ரியை தவிர வேற என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எஸ் சார். இப்போ கேமிங் இன்வென்ட் பண்ணது கேமிங்காக தான் பண்ணியிருக்காங்க சார். அது தவிர பார்த்தோம்னா வந்து மிலிட்டரியில யூஸ் பண்றாங்க, ஏர்ஃபோர்ஸ், நேவி. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து காலேஜஸ்ல வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்கன்னா யூனிட்டி வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஷேப்ல இருக்கும், என்ன டைமென்ஷன்ஸ்ல இருக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஜெட், ஷிப் அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து என்ன கண்ட்ரோல்ஸ் அவைலபிளா இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் இதோட யூசேஜ் வந்து பிகினர்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும் சார். இது வந்து ஏன் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இதுல வந்து பவர்ஃபுல் கிராஃபிக்ஸ் இருக்கு சார். இது வந்து ஏன்னா வந்து இப்போ நேவி இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து லைக் அவங்க ஹை அண்ட் மாடல்ஸா யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து ஈஸி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு லேர்ன் பண்ணிக்க முடியும் சார், புது புது டெக்னாலஜிஸ் தான். ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்ரியல் இன்ஜின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இப்போ இதனுடைய காம்படேட்டர். எஸ். இப்போ இதுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா யூனிட்டிக்கும் என்ன டிஃபரெண்ட், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுல அடிஷ்னலா இருக்கு? எஸ் சார். யூனிட்டி பார்த்தோம்னா வந்து 2005 லான்ச் பண்ணிருக்காங்க சார். பட் அன்ரியல் இன்ஜின் வந்து 1988லயே லான்ச் பண்ணிருக்காங்க. இது அன்ரியல் இன்ஜின் வந்து எப்படி பெஸ்ட்னு பார்த்தோம்னா அன்ரியல் இன்ஜின் வந்து லைக் பேசிக்கா அவங்க வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளையாடுற மாதிரி பேசிக்கான கேம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் வந்து 3D மாடல்ஸா இருக்கட்டும், VR இருக்கட்டும், AR இருக்கட்டும் எதுவும் வந்து அவங்க லான்ச் பண்ணதே கிடையாது சார். ஸோ வந்து யூனிட்டி என்ன பண்ணிருக்குன்னா 2005ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி 3D மாடல்ஸ் சார். ஸோ வந்து அந்த யூசர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே யூனிட்டிக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இப்போ அன்ரியல் இன்ஜின் வந்து அவ்வளோ யூஸ் இல்லை சார். ஏன்னா வந்து அது வந்து இப்போ சொன்ன மாதிரி ஸ்பைடர் கனெக்ஷன் சொல்லிட்டு ஈஸியா கனெக்ஷன் இருக்கு. லைக் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ற கனெக்ஷன் அன்ரியல் இன்ஜின் கிடையாது சார். பட் யூனிட்டில வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அதுல. ஏன்னா வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்பைடர் சொன்னா கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீ வேணும், ஒரு மவுண்ட் வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து அன்ரியல் இன்ஜின்ல கிடையாது சார். ஸோ அதனால வந்து டிஃபரன்ஸ் சொன்னா சார். ஓகே. இப்போ இதனுடைய லிமிடேஷன் அப்படின்னா என்ன மாதிரி லிமிடேஷன்? லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து பேசிக்கான ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம் சார். இது வந்து பிசிக்கல் லிமிடேஷன் தான் சார். இப்போ எப்படின்னா வந்து இப்போ அது வந்து பேசிக்கா ஒரு 2050 கிராஃபிக்ஸ் கார்டு, ஒரு 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சார் நம்மளால யூனிட்டில. பட் இவங்க சொல்ற மாதிரி அன்ரியல் இன்ஜின், பிளெண்டர்லாம் பார்த்தோம்னா பேசிக்கான இப்போ ஒரு ஒர்க்கு யூஸ் பண்ண லேப்டாப்ல ஒர்க் பண்ணலாம் சார். பட் யூனிட்டில வந்து இது வந்து ஒரு ஹை எண்ட் வெப்சைட் அண்ட் ஆப்னு சொல்றதுனால வந்து இந்த மாதிரி சின்ன லேப்டாப்ஸ் யூஸ் பண்ண முடியாது சார். இது மட்டும் தான் லிமிடேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் த லிமிடேஷன்? இதனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்.
இதோட லிமிடேஷன்னா என்ன? ஓகே சார். லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து யூனிட்டில ஒரே ஒரு லிமிடேஷன் தான் இருக்கு. இது வந்து நம்ம நார்மலா ஒர்க் பண்ற லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நார்மல் ஒர்க்கிங் லேப்டாப்ல வந்து நம்ம கிராஃபிக்ஸ் எதுவுமே இருக்காது. இது யூனிட்டிக்கு வந்து நமக்கு பேசிக்கா வந்து அட்லீஸ்ட் 2050 கிராஃபிக்ஸா தேவைப்படும். அண்ட் ஆர்எல்டி சொல்லிட்டு ஒரு ஆடியோ பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது தேவைப்படும். ஸோ இது ரெண்டுமே இருந்தா வந்து நம்ம யூனிட்டி யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா அது லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ யூனிட்டில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தேவைப்படுது? எஸ் சார். யூனிட்டில வந்து நம்மளுக்கு சி ப்ரோக்ராமோட பேசிக் சின்டாக்ஸ் இருந்தா போதும் சார். ஜஸ்ட் இப்போ எப்படின்னா வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அந்த ஆப்பிள் வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோம். இப்போ ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு ரெட், இது வந்து என்ன ஷேப்ல ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு ரவுண்ட் ஷேப், மேல லீவ்ஸ் இருக்கும் சொல்லிட்டு ப்ரோக்ராம்ல சின்டாக்ஸ் எழுதி இருந்தா போதும். மீதில வந்து ப்ராம்ப்ட்ல கொடுத்து பண்றதுனால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் நாலேஜ் அவ்வளவு தேவை கிடையாது சார். லைக் பேசிக்கா சின்டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தா போதும் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜியோடைய ஃபியூச்சர் மார்க்கெட் பொட்டென்ஷியல் எப்படி இருக்கு? என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து சிவில் இன்ஜினியர் இருக்காரு சார், வந்து ஃபேக்ட்ரி பில்ட் பண்றாரு, பில்டிங்ல பில்ட் பண்றாருன்னா வந்து ஒரு கிளைண்ட்ஸ்க்கு காட்டும்போது அவர் வந்து இந்த பில்டிங் வந்து இவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கும், இவ்வளோ ஒரு ஃப்ளோர்ல இவ்வளோ விண்டோஸ் இருக்கும், அடுத்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் சொல்லிட்டு யூனிட்டிலேயே வந்து அவர் வந்து பில்ட் பண்ணி காட்ட முடியும். அப்புறம் வச்சு ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி பில்டிங் கொடு, இதுல வந்து இவ்வளவு விண்டோஸ் இருக்கணும், ஃப்ரண்ட்ல கார்டன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி கிளைண்ட் காட்டி ஈஸியா புரிய வைக்க முடியும் சார். ஏன்னா வந்து மற்றவங்களாம் பார்த்தோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சி சொன்னது கிளைண்ட்ஸ் புரியாச்சு, சிவில் இன்ஜினியர் கூட புரியும் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நேவி அண்ட் மிலிட்ரியில வந்து இந்த ராக்கெட்ஸ் இந்த ஷேப்ல இருக்கும், இவ்வளோ டைமென்ஷன் சைஸ்ல சொல்லுங்க சார். அண்ட் மெடிக்கல் இமேஜிங் சார். மெடிக்கல் இமேஜிங் வந்து பிரெயின் வச்சு நம்ம பிரெயின் ஹார்ட் லென்ஸ் தான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வந்து வர வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணி சொல்லி தரலாம் சார். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சார். வெரி குட், தேங்க்யூ சிவகுமார். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D கிரியேட்டிங் டூலை பற்றி அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய யூசேஜ், அதனுடைய பயன்கள், அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுங்க. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான, பிசினஸுக்கு தேவையான டிஜிட்டல் டூல், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், டிராவல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான உங்களுடைய டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.